மனைவர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வெட்டி காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, கிர்னி பழம் ஜூஸ் போட போகிறோம். இந்த கிர்னி பழம் ஜூஸ் போடுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் வெளியே போய் 20 ரூபா 25 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டில் அழகாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை டச் பண்ணாலே கட் ஆயிரும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடியா? கமான் காய்ஸ். ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருட்கள், எக்யூப்மெண்ட்ஸ், அடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுப்போம். ஓகே, ஒரு நன்னாரி சர்பத்தும் சுகரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த சீடை அப்படியே அலைக்க தூக்கி இதில் போடுறோம். அதுதான் இப்போ பாருங்கள், அவ்வளவுதான், ஈஸி. அதே மாதிரி இதுலேயும் பண்ணுங்க, அவ்வளோதான், ஈஸி. இப்போது இதை தூக்கி எடுத்து இதில் போடணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வலிச்சு எடுத்து இப்படி குப்பையில் போட்டுருணும், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த கரண்டிலே 1/2 கரண்டி நன்னாரி சர்பத்தை ஊற்றுறோம். அடுத்து தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். எவ்வளோ அளவுன்னா என்கிட்ட கேட்காதீங்க. நான் வந்து யூஸ்வலாக 2 to 3 ஸ்பூன்ஸ் தான் போடுவேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்களோட ஸ்வீட் பொறுத்து. 1 2 2.5 போட்டுப்போம், 2.5. இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் காய்ஸ், அப்போ தான் வந்துட்டு நல்லா ஜூஸ் ஆகும்ன்றதுக்காக. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த ஸ்மாஷ் பண்ணுற கருவி வச்சு ஸ்மாஷ் பண்ண. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மிக்சிலே அரைச்சிடலாமே, எதுக்காக ஸ்மாஷ் பண்ணிங்கன்னு. மிக்சியில் வந்து அரைச்சோம்னா பாதி நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிடும். இப்படி பண்ணால் தான் நியூட்ரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் உலக வழக்கம், உண்மை. பொதுவாக சம்மர் காலத்தில் கரண்ட்டு போகிறது சர்வசாதாரணம்தான். அந்த நேரத்தில் மிக்ஸி யூஸ் பண்ண முடியுமா? அதனால தான் இந்த டெக்னிக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ மசிக்கலாம் வாங்க. அவ்வளோதான் காய்ஸ், 80% ஜூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மசிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதுவே நீங்கள் மிக்ஸி அந்த மிக்ஸி எடுத்து ஜார் எடுத்து அதை கழுவி அதில் ஸ்விட்சில் சொருவி அதை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இதே பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். சைட்லேயே மிக்ஸி ஓடுது, அது நான் கிட்னி பழம் இல்லை, எங்கள் அம்மா வந்துட்டு வேறு எதுவும் சமைக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், ஜூஸ் ரெடி. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், அது வந்து நம்ம மசிச்சிடலாம். நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த கிர்னி பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க காய்ஸ். நீங்கள் நினைக்கிறேன் கிர்னி பழ ஜூஸு செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். 5 மினிட்ஸ் வேலை கூட இல்லை காய்ஸ். இது 5 மினிட்ஸ் வேலைன்னு தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து அதை போடுறதுக்கு. அவ்வளோதான் காய்ஸ். இதில் வந்து நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.